பல்வேறு இடங்களிலிருந்து பங்கெடுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். ஏனென்றால் பல பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அறிவையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இன்றைய தலைப்பு நேஷன் ஃபர்ஸ்ட், தேசியம் முதன்மை. அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு கால் வெறும் பேட்ரியாட்டிசம் பத்தி பேசுவாங்களா? இல்லை ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எனக்கு இதனால என்ன பெரிய பயன் கிடைக்க போகுது, நான் இந்த நேஷன் பத்தி நினைக்கிறதுனால என்ன பெருசா சாதிச்சிட முடியும், இல்லை அதனால எனக்கு என்ன ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்க போகுது, வாட் ஆர் த டிஃபரெண்ட் அட்வான்டேஜஸ் இஃப் ஐ கெட் as a nation first. ஆனா அதே நேரத்துல இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த தொகுப்பு, தி எசன்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட் ஆஃப் நேஷன் ஃபர்ஸ்ட், ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கும், எந்த அளவுக்கு சார்ந்திருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நேஷன் ஃபர்ஸ்ட். முதற்கண் ஐ ஸ்டார்ட் த செஷன் லைக் தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர். ஒரு கிட்டத்தட்ட ஹாலிடே மூட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மூட்ல இப்போ காலையில இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கலாம் சில பேருக்கு. சில பேருக்கு ரொம்ப ஹாலிடே அனுபவிச்சாச்சு, ஏதாவது ஒரு வே அவுட் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணலான்ட்டு கூட ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கலாம். சில பேர் உண்மையிலேயே என்னத்தான் புதுசா சொல்ல போறாங்க, அது எப்படி சொல்ல போறாங்க, பார்த்துதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்போட உட்கார்ந்து இருக்கலாம். சில பேர் ரொம்ப ஆர்வத்தோட ஏதோ ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஸோ நீங்க பல பேர் பல வகையிலும் இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு மணி நேரம் நீங்க கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, அல்லது கொஞ்சம் உங்களையே நீங்க ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா இந்த செஷன்ல ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனா முதற்கண் நீங்க இங்க இந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பர்சனலா, அதாவது தனித்துவமா நமக்கு எப்படி உபயோகமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, we are the key people who can make the dreams of many people become a reality. நாம ஒன்றும் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனையோ ஆற்றல்கள் இன்னும் நமக்கே தெரியாம இருக்கும். பல ஆற்றல்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சிலது வெற்றி அடையலாம், சிலது வெற்றி அடையாம போலாம். ஏன்னா சில வெற்றிகள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கிடைக்கும். ஆனா ஆற்றல் மறையாது. ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் ஆல்வேஸ் ரிமைன் இன் அ பர்சன். ஆனா அதே ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை we can further groom it, further develop it, further give a new dimension to it. இந்த மாதிரி ஒரு லாதியான ஒரு பரிணாமங்கள், வைடர் ஸ்கோப் இருக்கும்போது நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அன்மேட்ச்ட், வேற யாருமே பண்ண முடியாத மாதிரி சில ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு வகையான ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை நாம ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மெருகேற்றிட்டு அதை டெவலப் பண்ணி நம்ம பர்சனாலிட்டி அல்லது அடுத்தவங்களுக்கான ஒரு யூசேஜ், இப்படி ஏதோ ஒரு வகையில் நாம பார்க்கும்போது அதை யூஸ் ஆகும்போது நாம என்ன ஆக்சுவலி செஞ்சிட்டு இருக்கோம்னா, நம்மனால இன்னொருத்தருடைய
வீக்னஸ் அல்லது தடுமாற்றம். இதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு நாமளே ஒரு மூல காரணமா இருப்போம். We may be a person who can help other people to overcome their weakness by our effort. எவ்வளவு அலாதியான விஷயம் இது. ஆனா அதே நேரத்துல நம்ம வீக்னஸையும் நாம ஓவர் கம் பண்ண முடியும். இதுதான் சுருக்கமா ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம்னா, whether I develop myself or through my development I develop others. The word is leadership. தலைமை. இந்த தலைமை ஒவ்வொரு தேசியத்துல வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். எப்படி போய் சேரலாம்? முதல்ல நாமளே வாட் இஸ் நேஷன், ஏன் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கவனிக்கணும். அந்த கவனிக்கிற வகையில தான் முதல்ல நேஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த நேஷன் ஃபர்ஸ்ட் ஏன் தேவைப்படுறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதன் வாயிலாக பல அனுபவங்களை வந்து நாம வந்து சந்திக்க போறோம் நம்மளுடைய எதிர்காலத்துல, ஃபியூச்சர்ல. பிஃபோர் ஐ ப்ரொசீட், அட்மின் உங்க மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து டிஸ்டர்பன்ஸ் வருது. ஓகே, ஃபைன், தேங்க்ஸ். ஸ்ட்ரெயிட் அவே இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு முதல் நோக்கம் என்னன்னா பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று. ஒரு நேஷன், தேசியம் அப்படின்னு சொல்லும்போது நாட்டுப்பற்று மட்டும்தானா? நாட்டுப்பற்று மட்டும் நினைச்சா போதுமா? நம்ம நாடை வந்து அன்பா அல்லது நேசிக்க மட்டும் இருந்தா போதுமா? Whether to love the country is enough to prove what is patriotism? பல நோக்கங்கள்ல இது ஒரு நோக்கம்தான் பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று. ஆனா நேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, தேசியம் அப்படின்னு பார்க்கும்போது நாட்டுப்பற்று அதுல வந்து ஒரு அங்கம் தான். இப்போ 3-4 ஐட்டம்ஸ் இருந்தா அதுல ஒரு ஐட்டம் எப்படி செலக்ட் பண்றோம், அந்த மாதிரிதான் நேஷன் அப்படின்னு குறிக்கும்போது பேட்ரியாட்டிசம் 1. அப்புறம் வேற என்ன நோக்கங்கள் இருக்கலாம் நாட்டுப்பற்று தவிர்த்து? ஏன்னா சாதாரணமா ஜென்ரலா நேஷன் அப்படின்னு சொன்னா பேட்ரியாட்டிசம் வந்துடும். ஸோ இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா இது மட்டும் கிடையாது, இதை தவிர்த்து வேற விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது இன்னொரு நோக்கம் என்னன்னா, பல பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில சாதனை புரியணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். பல பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இலக்கினை அடையறதுக்கு விருப்பம் இருக்கும். பல பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறந்த முறையில அமைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். பல பேர் தங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியாது அல்லது புரியாத ஒரு நிலையில அதை தெரியறதுக்கு அல்லது புரியறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த முயற்சியில பார்க்கும்போது கூட இருக்கிறவங்க, நம்ம கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சக தோழர்கள் மத்தியில இருக்கலாம். எப்படி வேணா நான் வந்து ஒரு கோலை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி ஒரு பயத்தினால வரும். அந்த பயத்தை போக்குறதுக்காக தேசியம் தான் நல்லது. நேஷன் இஸ் ஆல்வேஸ் குட், நேஷன் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர், நேஷன் ஷுட் பி தேர் இன் எவ்ரி பர்சன் அப்படிங்கிற மாதிரி தாங்க கோலை இல்லைங்கிற அந்த பயத்தை போக்குறதுக்காகவே நேஷன் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது பத்தாது. அது சாதாரணமா ஒரு எளிய நிலையில் சொன்னா இட்ஸ் ஒன்லி a ஷார்ட் டேர்ம், ஒரு குறுகிய கால வெளிப்பாடு மட்டும்தான் அது. அதை மீறி வந்து இருக்கணும், நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். அது எப்படி இருக்கலாங்கிறது பார்க்க போறோம். இன்னொரு நோக்கம் என்னன்னா ஃபார் எக்ஸைட்மெண்ட், ஏதோ ஒரு அதிரடியா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும், ஏதோ ஒண்ணு பெருசா புதுசா ஒண்ணு செய்யணும், ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு ரெடிமேடா எங்க இருந்து கிடைக்கும்? நேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். ஸோ இந்த பல நோக்கங்கள்ல நேஷன் அப்படின்னு சொல்லும்போது நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம்
நான் கோலை இல்லைங்கிற பயத்தை போக்குறதுக்கான ஒரு வழிமுறை, அல்லது ஏதோ ஒரு அதிர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை. இந்த 3 நோக்கங்களை வைத்துக்கொண்டு இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். எப்படி சார்ந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கால் நீங்க இந்த பவர் பாயிண்ட் ஃபைல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த பிக்சரை பாருங்க. ஸ்வாசிலேண்ட் அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுடைய பிரதிநிதிகள் ஐநா சபையில பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேசிய உடையில பங்கெடுத்திருக்காங்க. எல்லாரும் கோட்டு சூட்டு அந்த மாதிரி பல ட்ரெஸ்ஸஸ்ல இருந்தாலும் இவங்க தங்களுடைய தேசிய உடையில பங்கெடுக்கிறாங்க. ஒரு பெரிய அடையாளமா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ த ரெலவென்ஸ் ஆஃப் தி நேஷனல் ஐடென்டிட்டி, ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க. ஐநா சபை நியூயார்க் சிட்டியில இருக்கு. நியூயார்க் சிட்டியில அந்த ஒரு உலகத்துல இருக்கிற 150க்கு மேற்பட்ட நாடுகளுடைய பிரதிநிதிகள் கூடுற சபையில தங்களுடைய தேசியத்தின் அடையாளத்தை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் அவங்களுடைய செயல் அமைய பெற்றிருக்கு. அப்போ தங்களுடைய நேஷன் பத்தி, தங்களுடைய தேசத்தை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு இந்த படம் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அப்போ how relevant it should be to my country with regard to myself. எனக்கு என்னுடைய நேஷனுக்கு எப்படி ரெலவன்ஸ் நான் கொண்டு வரலாம். ஸோ முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் இட். நேஷன்னா என்ன? டிக்ஷனரி மீனிங் நமக்கு தெரியும், நாமளே புரிஞ்சுக்கிற மீனிங் நமக்கு தெரியும், மற்றவங்க சொல்றதை கேட்கிற மீனிங் நமக்கு புரியும். ஆனா அதே மீறி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. வாட் இஸ் நேஷன் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை அது வாட் இஸ் இட்னு தெரிஞ்சுக்கிட்டா வாய் இஸ் இட், இதனால எனக்கு என்ன பயன், இதனால நான் என்ன செய்ய போறேன், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன அடுத்ததா செய்ய முடியும், இது எனக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இப்படி பல கேள்விகள் எழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாம பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். கடைசியா வாட் ஒய் தெரிஞ்ச பிறகு கிடைத்த அறிவையும் அந்த கிடைத்த அனுபவங்களையும் அதை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய முடியும் அடுத்ததா, how I have to act myself in the future days to come. இந்த 3 கேள்விகளுக்கான பதில் தான் இந்த செஷன் நேஷன் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? பார்க்கலாம். இந்த மலையை பார்க்குறீங்களா? இந்த மலை அப்படியே ஒரு நம்மளுடைய தேசிய கொடியை போர்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. சமீபத்துல வெகு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த மலை ஐரோப்பிய கண்டத்துல சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டுல இருக்கிற ஒரு மலை. இந்த மலையின் பேர் மேட்டர்ஹார்ன். இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த மலை. இந்த மேட்டர்ஹார்ன் மலைய முழு மலையையும் நம்மளுடைய தேசிய கொடி கலர்ல லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்திருக்காப்ல. அந்த லைட் ஆர்டிஸ்ட் அவருடைய பேர் ஒரு ஜெர்மன், அவரு கெரி ஹாஃப்ஸ்டர் அப்படின்னு. ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, உலகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150க்கு மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் வெகு குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும், ஒரு 10-15 நாடுகள், அவங்களுடைய கொடியை மட்டும் இந்த மலை மேல லைட்டிங்கா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள. அதுல இந்தியா ஒண்ணு. அப்படின்னா இந்தியாவில் உலக அளவுல என்ன மரியாதை இருக்கு ஒரு கண்ட்ரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பெருமை இருக்கு. ஏன் இதை செஞ்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ப்ரோக்ராமே ஏன் ஜூம் வழியா நடந்துட்டு இருக்குன்னா, இந்த COVID-19 அப்படிங்கிற இந்த வைரஸ் தாக்குதல்னால. இந்த COVID-19 வைரஸை சமாளிக்கிறதுக்கும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வரத்துக்கும் எடுக்கின்ற பல முயற்சிகள்ல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு சிறந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்கு. அந்த சிறந்த முயற்சியினுடைய எடுத்துக்காட்டுக்கு ஒன்று நன்றி தெரிவிக்கணுங்கிற ஒரு வகையில தான் இந்த மலை மேல நம்முடைய தேசிய கொடியை லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல பல நாடுகள் இருந்தாலும் வெகு சில நாடுகள்ல உடைய கொடியை மட்டும்தான் இப்படி லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அதுல நம்ம நாடு ஒண்ணு. ஸோ உலக அளவுல
நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். நாம இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில வாழ்றதுனால இந்தியன் ஆயிர முடியாது. நம்மகிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி, நம்ம சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ற மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அதனால இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து டெக்னிக்கலி மேபி ரைட்டா இருக்கலாம். ஆனா உணர்வு பூர்வமா ஆர் வி இமோஷனலி இந்தியன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் த கொஸ்டின் இஸ் டு பி ஆன்சர். இந்தியால வாழ்றதுனால இந்தியன் ஆக முடியாது. ஆனா நம்ம வாழும்போது இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மனசுக்குள்ள இருந்து அதுக்கு ஏற்ப நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்தா கண்டிப்பா நம்ம இந்தியன் சொல்லிக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு இந்தியா வந்து உலக அளவுல ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்குங்கிறது வந்து நம்ம இந்தியாக்குள்ள இருந்தா மட்டும் நமக்கு புரியாது முழுசா. நம்ம வெளிநாடு போகும்போது தான் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுடைய எதிர்காலத்துல ஏதோ ஒரு வகையில நீங்க வெளிநாடு போவீங்க. ஒன்னா படிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது வேலை விஷயமா போகலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக போகலாம், அல்லது வேற கூட்டங்களுக்கு போகலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள், பல காரணங்களுக்காக நம்ம வெளிநாடு போகலாம். வெளிநாடு போகும்போதுதான் நம்ம நாட்டினுடைய உண்மையான சக்தி என்ன, நம்மளுடைய நாட்டினுடைய உண்மையான அடையாளங்கள் என்ன, நம்மளுடைய நாடு வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் மத்தியில பார்க்கப்படுகின்றது அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆரம்பத்துல இப்போதைக்கு நம்ம வெளிநாடு போகாத ஒரு சமயத்துல நம்ம நாட்டை பத்தி நாம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மள நாட்டை பத்தி தெரியறதுக்கு. நம்ம நாட்டுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் அப்படியே மறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நிறைய கண்டுபிடிக்கலாம் நம்ம நாட்டை பத்தியே. நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான் இருக்கும். இன்னொரு 90% நம்மளுடைய நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்ப கூட சொல்லுவேன், என்னுடைய நாட்டை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு 50% தான். இன்னும் 50% நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கேன். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் நம்ம நாட்டுல இருக்கு. ஸோ ஆரம்பத்துல ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நாம வந்து இந்த மாணவர் பருவத்துல நம்ம நாட்டை பத்தி எவ்வளவு அதிகமா தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வெளிநாடு போகும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஒப்பிட்டு பார்க்கிற தன்மை வந்தாலும் சரி, அல்லது அவங்க நமக்கு கொடுக்குற அந்த மரியாதை அல்லது அங்கீகாரம் வந்தாலும் சரி, தி ரெஸ்பெக்ட் ஆர் தி ரெகக்னேஷன், அப்போ நம்ம நாட்டை பத்தி நம்ம இன்னும் நிறைய முழுசா புரிஞ்சுக்க முடிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த மலை மேல போத்திருக்கிற நம்முடைய தேசிய கொடியுடைய லைட்டிங் எஃபெக்ட். சரி, நம்ம நாடே ஒரு ரொம்ப ஸ்பெஷல் நாடு சொல்லலாம். ஏன்னா பல மதங்கள் இருக்கிற நாடு, பல வகையான மக்கள் இருக்கிற நாடு, பல வகையான பழக்க வழக்கங்கள் அந்த மக்களிடையே இருக்கின்ற ஒரு நாடு. இந்த மாதிரி அடுக்கிட்டே போலாம். கோ எக்ஸிஸ்டன்ஸ் பினாமினான் அப்படின்னு சொல்றது. அதாவது டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வகையா இருந்தா கூட ஆனா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய நாடு. எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, எப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கும்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து கல்ச்சர் அண்ட் ரேஷனாலிட்டி. கல்ச்சர்னா தமிழ்ல கலாச்சாரம், ரேஷனாலிட்டி அப்படின்னா ஒரு நியாயப்படுத்துற ஒரு தன்மை. இப்போ பல கலாச்சாரங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. இப்போ நாம வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம், ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறோம். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு. எல்லா கலாச்சாரத்தும் ஒன்றி இருக்கு. பொங்கல் கொண்டாடுறோம், அதுல வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், அதை வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி அதை வந்து ஒரு கொண்டாட்டமா வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் கலாச்சாரத்தினுடைய அடையாள சின்னங்கள். இந்த மாதிரி பல கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம ஒன்னும் சாதாரணமாவே எடுத்துக்கலாமே, நம்ம ட்ரெஸ் கோடே எடுத்துக்கலாம். நம்ம வழக்கமா நீங்க பார்க்கும்போது கிராமத்துல போனீங்கன்னா முதல்ல கச்சை கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஃபேஷன் போயாச்சு. அதுக்கப்புறம் வேட்டி வந்து சுருட்டி கட்டுவாங்க. இப்போ வேட்டி வந்து சாதாரணமா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் ஜீன்ஸுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் திருப்பியும் ஷார்ட்ஸுக்கு வந்தோம். இந்த மாதிரி பல ட்ரெஸ்ஸஸ் மாறிட்டே இருக்கு. கிராமத்திலே இருக்கும்போது சிட்டி பத்தி நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் என்னன்னா கல்ச்சர், கலாச்சாரத்தினுடைய அடையாளங்கள்.
இப்போ நம்ம நாட்டுல அந்த கல்ச்சர் வந்து இட் இஸ் வெரி ரிச். ரொம்ப அலாதியான கலாச்சாரம் நம்மளுடைய நாட்டுல இருக்கு. பல்வேறு வகையாவும் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் தான் நல்லது, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் தான் உண்மை, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் தான் செயல்பாடுக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்றதுதான் ரேஷனாலிட்டின்னு சொல்றது. இப்போ கலாச்சாரத்துடைய தாக்கமும் இருக்கு, ரிச்னஸும் இருக்கு. ஆனா அதே வகையில ரேஷனாலிட்டி இருக்கு. ரெண்டு கான்ட்ராஸ்டா இருக்கு. இருந்தாலும் கோ எக்ஸிஸ்ட் ஆகும், இருந்தாலும் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு யூனிட்டி, டைவர்சிட்டி. யூனிட்டினா ஒற்றுமை, டைவர்சிட்டினா வேற்றுமை. ஒற்றுமை இருக்கு நம்ம நாட்டுல, வேற்றுமை இருக்கு. அது எப்படி ஒரே நேரத்துல ஒற்றுமை இருக்க முடியும், வேற்றுமையும் இருக்க முடியும்? சாதாரண கேள்வி நமக்கு விட்ட எழும். ஆனா இருந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் இதுல ரிசர்ச் பண்ணணும். என்ன காரணம், ஏன் ஒற்றுமை வேற்றுமை சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். மூணாவது பிலீஃப், ரியாலிட்டி. பிலீஃப்னா நினைப்பு, ரியாலிட்டினா நிகழ்நிலை. இப்போ என்ன நிலைப்பாடு இருக்கு? நிறைய நேரங்களை நம்ம பார்க்கலாம், நம்ம நினைப்பும் நிகழ்நிலையும் டிஃப்ரெண்டா இருக்கும். பிலீஃப் வில் பி டிஃப்ரெண்ட், ரியாலிட்டி வில் பி டிஃப்ரெண்ட், பட் அட் த சேம் டைம் போத் வில் பி கோ எக்ஸிஸ்டன்ஸ். ரெண்டுமே இருக்கும். நாம பிலீஃப் இருக்கிற மாதிரி ரியாலிட்டி அமையலாம், ரியாலிட்டி கேட்ப பிலீஃப் இருக்கலாம், அல்லது பிலீஃப் அண்ட் ரியாலிட்டி டிஃப்ரெண்டா இருக்கலாம். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும்போது அது எப்படி சேர்ந்து இருக்கும்? இன்னொரு கேள்வி ரிசர்ச்சுக்கு. இறுதியா டெவலப்மெண்ட், ரூட்டட்னஸ். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கணும். அந்த வளர்ச்சி growthன்னு சொல்றது. ஆனா அதே நேரத்துல டெவலப்மெண்ட்னா விஸ்தீர்ணம் அப்படின்னு சொல்றது தமிழ்ல. ஆனா டெவலப்மெண்ட் வந்து ஈஸியா நமக்கு புரியும். அப்போ டெவலப்மெண்ட்னு ஒண்ணு தேவைப்படும் போது எல்லா விஷயங்களையும் டெவலப் ஆகணுமா? ஆமா, எல்லா விஷயங்களையும் டெவலப் ஆகணும். ஆனா எல்லா விஷயங்களையும் டெவலப் ஆக முடியுமா? சில விஷயங்கள் ஆக முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுவாசிக்கிற காத்து அதை டெவலப் பண்ண முடியாது. அது எவ்வளவு சுவாசிக்க முடியுமோ அவ்வளவுதான் முடியும். அப்போ ரூட்டட்னஸ், என்ன சுவாசிக்கணுமோ அதை சுவாசிக்கிறது வந்து சரிவர அமைய பெறணுங்கிறது ஒரு ரூட்டட்னஸ். அது அப்படியே தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. ரூட்டட்னஸ்ங்கிறது மாற்ற முடியாத ஒரு செயல். வளர்ச்சியும் இருக்கு, விஸ்தீர்ணமும் இருக்கு, ஆனா மாத்த முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கு. ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டன்ஸ். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ்மே ஒரு கான்ட்ராடிக்டரி பாயிண்ட்ஸ், அதாவது எதிர்மறையா இருக்கு, ஆனா ஒரே நேரத்துல கூடவே இருக்கு. இதுதான் ஒரு நேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை. எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். நிகழ்நிலை, த கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். த ரியாலிட்டிஸ். 1, சர்வைவல் ஆஃப் லைஃப். நம்மளுடைய நாடு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆகஸ்ட் 15, 1947 நம்ம சுதந்திர நாள் கொண்டாடுறோம். ஆனா அப்படி என்ன ஆகஸ்ட் 15, 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஏன் கொண்டாடுறோங்கிறது as a ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்போ 2020ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்சது என்ன? அந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே பண்றாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 தான் வரும். அது 1947ல இருந்து வந்துட்டு இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ஆகஸ்ட் 15, 1947ல அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. வாட் எக்ஸாக்ட்லி இண்டிபெண்டன்ஸ்? அந்த இண்டிபெண்டன்ஸ் எங்கிருந்து வந்தது? ஓகே, நாம இன்னும் சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்குவோம்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஆளுமையிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம். இப்போ நாமளே நம்ம நாட்டை ஆள்றோம், அதனால இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது வந்து தியரிட்டிக்கலா தான் நமக்கு புரிய முடியுது. பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் எக்ஸாக்ட்லி இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ்? நம்மளுடைய வாழ்வே ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறியா இருந்தது. வேற நாட்டுக்காரங்க நம்ம நாட்டை ஆளும்போது நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் அவர் லைஃப். ஏன்னா அவங்களுடைய சட்டத்திட்டம் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய
செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய செயலாக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும். The laws, the constitution, the implementation of the laws, the practice of constitution, the taste, interest of the persons who are ruling us, இது எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போய் அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் நாம வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்காம நம்ம வாழும்போதுதான் வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. நினைச்சு பாருங்க, நம்மளால எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க முடியாது, நம்மளுடைய ஆசையை வெளியே சொல்ல முடியாது, நம்மளுடைய கனவுகளை வந்து வெளியே சொல்லவும் முடியாது, அதை மெய்ப்பிக்கவும் முடியாது. ஒரு குறுகிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும். எப்ப வேணா நம்ம லைஃபுக்கு டேஞ்சராகவும் இருக்கும். ஸோ சர்வைவல் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் வென் வி வேர் நாட் இண்டிபெண்டன்ட். ஆனா இப்போ நம்ம கேரண்டியா சொல்லலாம் நம்மளால வாழ முடியும், ஏன்னா நாமளே நம்மள ஆண்டுட்டு இருக்கோம். இன்னும் இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். we are free to take decisions. நாமளே ஒரு முடிவு எடுக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து ஸ்பேஸ்ல ஒரு ராக்கெட் அனுப்புறோம். அந்த டெசிஷன் யார் எடுக்கலாம்? நாமளே எடுக்க முடியும், ஏன்னா நம்ம ஃப்ரீ கண்ட்ரி. இதே இது நம்ம டிபெண்டன்ட் கண்ட்ரி, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நாம இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்பேஸுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா நம்மள வேற யாரோ ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பர்மிஷன் வாங்கி அவங்க ஓகே சொன்ன பிறகு, அவங்க ஓகே சொல்லிட்டு அவங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க டோட்டலி நம்மளை மானிட்டர் பண்ணி நம்ம மொத்த சுதந்திரத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. எவ்வளவு சிக்கலான சுச்சுவேஷன் பாருங்க. ஆனா எவ்வளவு சிம்பிளா இப்ப இருக்கு. நமக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால நம்ம சாதாரணமா என்ன முடிவு வேணா எடுக்க முடியும். ஈவன் ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்புற அந்த அளவுக்கான முடிவு நம்ம எடுக்க முடியும். இது வந்து அதிகபட்சம். குறைந்தபட்சம் நம்ம மளிகை கடையில அல்லது ப்ராவிஷன் ஸ்டோர்ஸ் அல்லது மால்ஸ்ல என்னென்ன பொருள்கள் இருக்கலாங்கிற முடிவும் நாம எடுக்க முடியும். சரி, நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரைஸ் வேணும், வீட் வேணும், நூடுல்ஸ் வேணும், வேற ஏதாவது ஒரு ஷார்ட் ஈட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஸ்டோர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற முடிவு நாம எடுக்க முடியும். ஆனா நம்ம கண்ட்ரி இண்டிபெண்டா இல்லாத போது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாய்ப்பு கிடையாது. நம்மளை யாரு ஆண்டுட்டு இருந்தாங்களோ அவங்கதான் முடிவு எடுப்பாங்க. அதாவது இந்த ஸ்டோர்ல என்ன இருக்கலாம், இந்த மாசம் ரைஸ் மட்டும்தான் இருக்கணும், அடுத்த மாசம் வீட் மட்டும்தான் இருக்கணும், நூடுல்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நாம வந்து ஏக்கத்துலதான் இருப்போம். ஒரு சாதாரண உணவு பண்டத்துக்கு கூட அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற ஒரு நிலை. அப்ப நம்ம ஃப்ரீ கண்ட்ரி, இண்டிபெண்ட் கண்ட்ரியா இருக்கும்போது எவ்வளவு சாதாரணமா வாழ்க்கை எளிய நடைமுறையில எளிய முறையில நம்மளால அந்த வாழ்க்கையை வாழ முடியுதுங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். லிவிங் இன் ஹார்மனி, எல்லாத்தோடையும் அனுசரிச்சுட்டு போய் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாமளும் சந்தோஷமா வாழலாம், அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்க முடியும். அப்படிங்கிறது வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்கு. இப்போ நாம சாய்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இந்த குறிப்பிட்ட நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன், நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட நபர்கள் கொஞ்சம் நாம தூரம் இருக்கலாம். எப்படி நம்மளால அது எடுக்க முடியுது அந்த டெசிஷனை, அந்த முடிவை? அதாவது இவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இவங்க இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், அந்த டெசிஷன் நம்மளால எடுக்க முடியுது. ஏன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்க முறையில அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்தா அது நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், இல்லாட்டி அது வீக்னஸா மாறிடும். அந்த முடிவை கூட நம்ம ஃப்ரீ கண்ட்ரி அல்லது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில தான் எடுக்க முடியும். ஆனா நம்ம கண்ட்ரி இண்டிபெண்டா இல்லாத போது நம்மளால அது கூட அந்த முடிவு கூட எடுக்க முடியாத ஒரு நிலை. நாம சூஸே பண்ண முடியாது நம்ம ஃப்ரெண்டு யாரா இருக்கலான்ட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிட்டா அது நம்ம ஆண்டுட்டு இருக்கவங்களுக்கு அது பிடிக்கலைன்னா உடனே அதை கொஸ்டின் பண்ணுவாங்க, அதை கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த பவர் இருக்கு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறையவே ஒரு எளிய வகையில மகிழ்ச்சியா சுமூகமா வாழ்றதுக்கு கூட ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு
யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 15, 1947 இண்டிபெண்டன்ஸ் டே மூலமா எத்தனை நன்மைகள் இருக்குன்னு இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இன்னும் பார்க்கலாம். ஒர்க்கிங் ஃபார் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஊர் பக்கத்துல ஏதோ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆறு தாண்டலுமா இன்னும் நிறைய இடங்கள்ல நாம பார்க்கலாம். அந்த ஆறை தாண்டறதுக்கு அல்லது இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போறதுக்கு from this one end to the other end நாம போறதுக்கு இன்னும் போட்டு அல்லது பரிசல்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பாலம் கட்டணும். we need to construct a bridge. இப்போ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா நாம இருக்கும்போது நம்ம சாதாரணமா நம்மளுடைய தேசத்துடைய வளர்ச்சிக்காக அந்த முடிவு எடுத்துட்டு நம்ம கட்ட முடியும் பிரிட்ஜை. ஆனா அதே இது நம்ம டிபெண்டா இருக்கும்போது, அடுத்தவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது, அந்த பாலம் கட்டுறது நம்ம முடிவு கையில இல்லை. அவங்களா முடிவு எடுப்பாங்க. அவங்க சரின்னா பாலம் வரும், அவங்க சரியில்லைன்னா பாலம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் இன் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ பிளாக்ஸ். ஆனா ஒரு ஃப்ரீ கண்ட்ரி அல்லது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில அந்த பிளாக்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் நாமளே ஒரு தனி நபரா நம்மளுடைய தேசத்துடைய வளர்ச்சிக்கு பங்கெடுக்க முடியும், பங்களிக்க முடியும். கிவ் ஃபார் நாட் டு ரிசீவ். நம்ம எத்தனையோ வகையா கொடுக்க முடியும். பணமா கொடுக்கலாம், பொருளா கொடுக்கலாம், நம்மளுடைய உழைப்பு கொடுக்கலாம், அல்லது வேற வகையில என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா கொடுக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த கரண்ட் சிச்சுவேஷன் எப்படின்னா, பல பேர் கொடுக்கறவங்க அதனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு, எனக்கு என்ன அனுகூலம் இருக்கு, வாட் இஸ் த அட்வான்டேஜ், வாட் இஸ் த பெனிஃபிட் ஐ கெட், தென் ஐ கிவ். அந்த மாதிரி கிவ் பண்றதுல அர்த்தமே இல்லை. Without expecting any benefit, without expecting any advantage, if you really give, then it carries some meaning. So as a student, நம்மளுடைய மனப்பான்மை, the thinking capabilities எந்த அளவுக்கு நாம வளர்த்திக்கணும்னா, whatever I want to give, whether it is by money, whether it is by any things, whether it is by my work or hard work, whether it is of any other thing which is relevant to the person who is receiving, but the giving should be given without any consideration, without any expectation. அப்போ நாம கொடுக்கும்போது ஏதோ ஒரு மீனிங் கிடைக்கும். நம்ம லைஃப்ல இன்னும் வளர வளர அதை நாம தெரிஞ்சுக்க முடியும், வாட் எக்ஸாக்ட்லி we are deriving it. நிறைய இடங்கள்ல இந்த கரண்ட் சிச்சுவேஷன் நம்மளுடைய லிமிட்ஸ், நம்மளுடைய கேரக்டர், ஒழுக்கங்கள் ஆகட்டும் அல்லது பிலீஃப்ஸ், நம்மளுடைய நினைப்புகள் ஆகட்டும், எப்படி அதை வேல்யூஸ் நாம சொல்றோம். வேல்யூஸ்னா நாம ஒரு நம்பிக்கை கோட்பாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் வேல்யூஸ் சொல்றது. நம்மளுடைய கேரக்டர், ஒழுக்க நடைமுறை, இது ரெண்டுக்குமே லிமிடேஷன்ஸ் வரும். இப்போ நீங்க பார்க்கலாம், சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சே 1 ஹவருக்கு மேல கூட நம்மளால அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ கேம்ஸ் ஆகட்டும், சே பப்ஜி விளையாடுறதாகட்டும், இல்ல வேற எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டிங் ஆகட்டும், ஈவன் ஹவர்ஸ் டுகெதர் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் வி ஹவ் டெவலப்ட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். சே வெளியே போய் கிரிக்கெட் விளையாடுறதாகட்டும், வி ஸ்பெண்ட் ஹவர்ஸ் டுகெதர். சே வெளியே போய் வேற ஏதாவது கேம்ஸ் விளையாடுறதும் அல்லது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ல ஒரு சேட்டிங் ஆகட்டும், வி ஸ்பெண்ட் ஹவர்ஸ் டுகெதர். ஸோ நம்ம டெஸ்ட் என்ன டெஸ்ட் இருக்குன்னா, இங்க நம்ம லிமிடேஷன்ஸ், எத்தனை நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சேட் பண்ணும்போது மேக்சிமம் சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பார்க்குன்னா 3 hours 4 hours பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே போர் அடிக்கும், சரி போதும் நாளைக்கு பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் லிமிட் அப்போ என்ன, 3 அல்லது 4 hours. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும். சரி, நம்ம கிளாஸ்ல உட்கார்றோம், இருக்கிறதுலயே இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் சே மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு நேரம் அந்த கிளாஸ் போனாலும் பரவாயில்ல, we will be interested to witness it. ஆனா இருக்கிறதுலயே போரிங் சப்ஜெக்ட் ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்க, ஐயோ இன்னொரு 10 நிமிஷத்துல இது முடிங்க பரவாயில்ல இந்த ஹவர் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஸோ நம்ம லிமிட்ஸ் என்ன, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 1 hour பிளஸ் இருக்கு, ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
ஹிஸ்டரிக்கு 10 மினிட்ஸ் இருக்கு, ஏன்னா அது போரிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம வந்து ஒரு லிமிட் வைக்கிறோம். அந்த லிமிட் தான் நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்க நடைமுறைகளை வந்து குறிப்பிடுது. இப்போ சில பேர், முக்கியமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க, இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல ஒரு பிடிக்காத விஷயம் நமக்கு, நான் எனக்கு தெரிஞ்ச வகையில பிடிக்காத விஷயம் பார்க்கும்போது யாராவது நமக்கு அட்வைஸ் பண்றது, யாராவது அட்வைஸ் பண்ணிட்டா போதும் நமக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வரும், அப்படி ஒரு கோபம் வரும், அல்லது அப்படி ஒரு வெறுப்பு வரும். அந்த இடத்த விட்டு வெளியே போயிடலான் இருக்கும், இல்லது அந்த ஆளை கண் படாமலேயே, அந்த கண் பார்வையிலே இல்லாமே நாம போயிடலான் இருக்கோம். அத வந்து முதல்ல வெளியாளுங்க வந்து அட்வைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்ப நம்ம பேரண்ட்ஸே நம்ம அட்வைஸ் பண்ணும்போது கூட அம்மா ஐயா, அப்பா அப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும் கொண்டு வந்தாச்சு. அப்போ அங்க ஒரு டெஸ்டிங் லிமிட் நாம வைக்கிறோம். So what exactly that limitation is? சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, சரி ஒரு அட்வைஸ் 2 அட்வைஸ் நான் கேட்டுக்குவேன், ஆனா பொல்லாது 10-15 அட்வைஸ்னா நம்மளால பொறுக்க முடியாது. அப்போ அங்க லிமிட்ஸ் வந்து 1 or 2 அட்வைஸ் இருக்கு. இந்த மாதிரி பல லிமிட்ஸ் நாமளே வகுத்துக்கிறோம். ஆனா தீஸ் ஆர் நாட் பர்மனன்ட் லிமிட்ஸ். நம்ம கேரக்டரை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப இருக்கிற ஒரு பேசிக் லெவல்ல கேரக்டர் இருந்தா அதுதான் பர்மனன்சி கிடையாது. நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்னா we are actually increasing the limits. எத்தனை அட்வைஸ் நீங்க கொடுத்துருவீங்க பார்த்துடலாம், ஆனா எனக்கு என்ன தோணுது நான் அதை கரெக்டா செய்வேன் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் உள்ள வரும்போது 10 அட்வைஸ் 1 ஹவருக்குள்ள கிடைச்சா கூட 11வது அட்வைஸ் வந்தா கூட we are ready. அந்த மாதிரியே நம்ம மென்டாலிட்டியை டெவலப் பண்ண முடியும் நம்மளால, பிகாஸ் we have increased our limits. இது எதனால முடியும்னா நம்ம பிலீஃப் சிஸ்டம், அதான் வேல்யூஸ். நம்ம வேல்யூஸை வளர்த்துக்கும் போது கண்டிப்பா அதுவும் செய்ய முடியும். ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆல்டரபிள், அதை மாத்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வைங்க. ஏன் முக்கியமா இது சொல்றேன்னா, நம்ம கண்ட்ரி இப்போ ஃப்ரீ கண்ட்ரி, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா இருக்கு. ஸோ என்ன முடிவு வேணா நாம எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. there is an opportunity for us. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு வகையில் நீங்க சஃபர் ஆயிட்டு இருப்பீங்க, சே மென்டலி அல்லது பிசிக்கலி. முதல்ல பிசிக்கல் எடுத்துக்கலாம். சில பேருக்கு தலைவலி நிறைய இருக்கும், அல்லது ஒரு பக்க தலைவலி மைக்ரேன் இருக்கலாம். சில பேருக்கு கண் பார்வையில கொஞ்சம் மங்கலா இருக்கும். சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம், ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் இன் நோஸ் இருந்துட்டே இருக்கும். சில பேர் காது சரியா கேட்காது. சில பேருக்கு இச்சிங் சென்சேஷன், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையில் இருக்கலாம். சில பேருக்கு மசில் பெயின்ஸ் இருந்துட்டே இருக்கும். எந்த வகை இருந்தாலும் சரி, அந்த பிசிக்கல் பெயின்க்கு வந்து ஒரு நிவாரணம், ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கு. அந்த பிசிக்கல் பெயினும் டெம்பரவரி. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், அந்த பிசிக்கல் பெயினை வந்து சஃபர் பண்ணிட்டு அதை அப்படியே பொறுத்துட்டு இருக்காங்க. தேவையில்லை. நமக்கு கொஞ்சம் பிசிக்கல் டிசார்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஷேர் பண்ணணும். ஒன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே ஷேர் பண்ணலாம், அல்லது நமக்கு யாராவது ரொம்ப பிடித்தமான ஒரு நபர், சே ஒரு ரிலேட்டிவ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணாதான் அந்த பிசிக்கல் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து பிசிக்கல். வித் ரிகார்ட் டு மென்டல், சில பேர்த்த பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேர்த்த பார்த்தாலே கண்டிப்பா பிடிக்காது. எங்கடா இந்த ஆள் வந்தான் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லுவோம். ஐயோ இந்த ஆள் ஏன் வரல அப்படின்ட்டு கூட சொல்லுவோம். ஒரு 2 நிலைப்பாடு இருக்கு. ஸோ அது மென்டல் கெப்பாசிட்டிஸ். ஆனா இதே நேரத்துல முக்கியமா செல்ஃப்னு பார்க்கும்போது, ஒரு தனி நபரா நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வி ஆர் டீப்லி இன்ட்ரெஸ்டட் இன் இட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில மட்டும் செல்போன் கொடுத்துட்டா அதோட ஒரு ஜாலி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட செல்போன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணாலும் என்ன செய்யறது, எப்படியாவது அந்த செல்போன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லிமிட்ஸ் வந்து கொஞ்சம் வேற வகையில ஷிஃப்ட் ஆகுது. சில தடவை அது ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தியா மாறி கோபம் வருது. சில பேர்னால அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்ட முடியும், ஆனா பல பேர்னால முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க,
தே கெட் இன் டு தேர் குரூவ். உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு ஏதோ ஒரு மூளையில நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறேன், உனக்கு என்ன, நான் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில உட்காந்துப்போம். ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ், கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு மத்தியில தான் நம்ம ஸ்டூடெண்ட் லைஃப், நம்முடைய க்ரோயிங் லைஃப் போயிட்டு இருக்கு, ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஃப்ரீ கண்ட்ரியில நம்மளுடைய செல்ஃப் சிச்சுவேஷன் இருந்து எப்படி மீண்டு வரலாம், நம்ம செல்ஃப் சிச்சுவேஷன்ல மீண்டு வந்து நம்மளுடைய சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், ஃபேமிலி இவங்களோட எப்படி சொசைட்டில வந்து பிஹேவ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு ஃப்ரீ கண்ட்ரியில தான் கிடைக்கும். இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். ஸோ முத நாம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், how I can develop the concept of nation inside my personality. ஒரு தேசியம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனாலிட்டியில நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய இந்தியன் பிளாக், மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்தியன் பிளாகை கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கணும், உங்களுடைய பர்சனல் பொசிஷன்ல வச்சிருக்கணும். இப்போ சில டைரி இருக்கு, சில நோட்ஸ் இருக்கு, சில பொருட்கள் இருக்கு, நீங்க பர்சனலா உங்களுக்காக வச்சிருப்பீங்க, சில பொம்மைகள் இருக்கு, ரைட்? அது கூட ஒரு இந்தியன் பிளாக் நீங்க வச்சிருக்கோம். அது எந்த பொருள் மேல ஒரு பிரிண்டடா இருந்தாலும் சரி, இல்ல கிளாத்ல இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த வகையில் இருந்தாலும் சரி, ஆனா ஒரு இந்தியன் பிளாக் ரிசம்பிள் ஆகுற மாதிரி நம்மளுடைய பர்சனல் திங்ஸ்ல அதுவும் ஒரு திங்கா கண்டிப்பா இருக்கணும். ஏன் காரணம்? whenever we see that Indian flag, எப்பெல்லாம் அந்த இந்தியன் பிளாக நம்ம பார்க்கிறோமோ, it gives some kind of a motivation. நமக்குள்ள ஏதோ ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சில வந்து வார்த்தைகள்ல சொல்ல முடியாது, அனுபவபூர்வமா நம்ம பார்க்க முடியும். We cannot say in words or express in words. We can only experience the feelings or emotions further. அந்த இந்தியன் பிளாக வந்து நம் கண் பார்வையில படுற மாதிரி என்னைக்குமே பார்க்கணும். சே அது செவுத்துல இருந்தாலும் சரி, நோட் புக்ல இருந்தாலும் சரி, டேபிள்ல இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்க சாய்ஸ். ஆனா உங்க கண் பார்வையில ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 தடையாவது படுற மாதிரி வச்சுக்கணும். வெளியே எங்கேயாவது போகும்போதும் சரி, கூட்டங்கள் ஆகட்டும், முக்கியமா பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த கூட்டமா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாடு போனாலும் சரி, இந்தியன் பிளாக் நம்மளுடைய பேக்ல கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன்னா displaying the flag itself is the biggest signal that I love my country. இது ஒரு பெரிய சிக்னல். ஆனா நிறைய பேருக்கு பார்க்கலாம், நீங்களே செக் பண்ணி பாருங்க, உங்ககிட்ட ஒரு 20 பொருட்கள் இருக்குன்னு பாருங்க, அந்த 20 பொருட்கள்ல இந்தியன் பிளாக் இருக்கா? 98% பேர், 98% of the students will say no, இல்ல அப்படின்பாங்க. 2% மேபி இருக்கலாம்னு சொல்ல முடியும். அப்போ நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நம்மளுடைய பர்சனல் பிலாங்கிங், பர்சனல் திங்ஸ், இதுல இந்தியன் பிளாக் இஸ் அ மஸ்ட். அடுத்த தடவை இதே கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது 98% வந்து எங்கிட்ட இந்தியன் பிளாக் இருக்கு, 2% இன்னும் இல்லைன்னு சொல்ற மாதிரி வரணும். அந்த சேஞ்ச் இந்த செஷன் மூலமா, இந்த விஷன் பிளஸ் மூலமா கொண்டு வர முடியும் நம்மனால. ரெண்டாவது, சிங்கிங் பேட்ரியாட்டிக் சாங்ஸ். எத்தனையோ சாங்ஸ் இருக்கு, தேசப்பற்று மிக்க ஒரு பாடல்கள். நமக்கு பாட தெரியாட்டி கூட ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம என்னைக்குமே பாட முடியும். நாம பாடலாம், கேட்கறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளமே, அவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்ட்டு. ஆனா நாம பாடும்போது முக்கியமா பேட்ரியாட்டிசம் அல்லது தேசப்பற்று மிக்க பாடலை நம்மளால பாட முடியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சில பர்டிகுலர் மியூசிக் ஸ்டைல் தான் நமக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு ஃபோல்க் மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு ரேப் பிடிக்கும், சில பேருக்கு டிஸ்கோ பிடிக்கும், சில பேருக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு சிம்பனிக் மியூசிக் பிடிக்கும். எந்த விதமான மியூசிக்கா இருந்தாலும் சரி, அந்த மியூசிக்கு ஏற்ப நம்மளுடைய சாங்ஸை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளால ஒரு தேசிய
அந்த தேசப்பற்றை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்மளால முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் தட். சேயிங் த நேஷனல் ஆந்தம், எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ட்ரை டு இன்வோக் அவர் நேஷனல் ஆந்தம். அந்த தேசிய கீதமே நாம வந்து பெருமையா நம்ம பாட முடியும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. ஒரு குரூப்பா இருக்கும்போது நம்ம ரொம்ப சாதாரணமா நேஷனல் ஆந்தம் பாடிடுறோம். ஆனா தனியா as a சிங்கிள் பர்சன் நம்மளால நேஷனல் ஆந்தம் பார்க்காம அப்படியே பாட முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 75% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் நேஷனல் ஆந்தம் தனியா பாட தெரியாது. நீங்களே செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. மீதி 25% தான் தனியா பாட முடியும். குரூப்பா பாடும்போது பாடிடுவோம், ஆனா தனியா பாடணும். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ another signal that we love our nation. Respecting national documents. நேஷனல் டாக்குமெண்ட்ஸ்னா சே நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, நம்ம லாஸ் இருக்கு. மான்யூமெண்ட்ஸ்னா நம்மளுடைய நினைவு சின்னங்கள் இருக்கு, சே அசோகா பில்லர். நம்ம சிம்பிள், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரன்சி நோட் இருக்கு, பிளாக் ஏற்கனவே சொன்னேன். இது அத்தனைக்கும் நம்மளால ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும். ஒன்லி தோஸ் பீப்புள் ஹூ ரெஸ்பெக்ட் அவர் நேஷனல் டாக்குமெண்ட்ஸ், மான்யூமெண்ட்ஸ், சிம்பிள்ஸ் ஆர் பிளாக் can be respected by other countrymen. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேசியத்துடைய அடையாளங்களை மதிக்கிறோமோ அதை வச்சுட்டு தான் வெளிநாட்டுல மத்தவங்க வந்து நம்மள மதிப்பாங்க. இது வந்து நம்ம வெளிநாடு போகும்போது உணரவும் முடியும் நம்மனால. ரிமெம்பரிங் அவர் நேஷன்ஸ் லீடர்ஸ். சரி, இப்போ நம்ம ஃப்ரீயா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். நம்ம டெசிஷன் நாம கேட்கலாமா வேண்டாமான்ட்டு நாம முடிவெடுக்கிறோம். நம்மனால என்ன வேணா அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சுதந்திரம் எங்க இருந்து கிடைச்சது? பல தலைவர்கள் வந்து நமக்காக உழைச்சு பல வகையில கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு சில பேர் உயிரும் கொடுத்து சித்திரவதையும் பட்டு நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அட்லீஸ்ட் அவங்க என்ன செஞ்சாங்கிறது நாம படிச்சு பார்த்தா கூட எதிர்காலத்துல அந்த மாதிரி ஒரு நிலை நம்ம வரக்கூடாது. அப்படி வந்தா கூட நாமளும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லீடரா, நேஷனல் லீடரா மாற முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக்டவுன் பீரியட்னு சொல்றோம். இந்த பீரியட் ஸோ நம்ம ஸ்கூல்ஸ் போக முடியாம, வெளியே எங்கேயும் போக முடியாம, ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட எங்கேயும் இல்லாம அப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறோம். அடைஞ்சு கிடைக்கிறோம் தான் நம்ம சொல்றோம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்றது இல்லை. ரைட்? இப்போ இந்த லாக்டவுன் பீரியடுக்கு இந்த 15-20 நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே இவ்வளவு போர் அடிக்குதுன்னா, இதே நேஷனல் லீடர்ஸ் வந்து வருஷ கணக்குல ஒரு சிறைச்சாலைக்குள்ள, பிரிசனுக்குள்ள சோறு தண்ணி இல்லாம சில நேரங்கள்ல அந்த சிறை அதிகாரிகள் என்ன சாப்பாடு கொடுக்கணும் அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டியில பல இன்னல்களுக்கு நடுவுல அந்த சிறைச்சாலையில தங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம அம்மாவையோ அப்பாவையோ இல்ல யாரு நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும், எனக்கு இந்த ஐட்டம் வேண்டாம், இந்த ஐட்டம் பிடிக்கும், இந்த ஐட்டம் பிடிக்காது அப்படின்னு சாதாரணமா பேசிட்டு இருக்கோம், ஜாலியா பேசிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம கண்ட்ரி ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு அத்தனை சஃபரிங் ஓட தன்னுடைய லைஃபை ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ ஏன் நம்மனால ஒரு மீனிங்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியாது டுவர்ட்ஸ் அவர் நேஷன்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கும்போது ஒரே ஒரு ஆக்ஷன் என்ன செய்ய முடியும்னா, அட்லீஸ்ட் we can read the biographies or autobiographies of those national leaders and get some meaning out of that, get some knowledge out of that. It will improve our personality, it will improve our confidence towards our nation. Try it. Okay, the next is how we can get inspired by these actions. We can see creating the vibe. நாம எங்க போனாலும் ஏதோ ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும். We should create some kind of a vibrations inside. Wherever we go, people should like us. நம்ம எந்த குரூப்ல போனாலும் சரி, எந்த நிகழ்வுல, எந்த ஃபங்க்ஷன்ஸ்ல போனாலும் சரி, we should create the vibration. யாருனால வைப்ரேஷன் கிரியேட் பண்ண முடியும் தெரியுங்களா? சே ஃபார் பாய்ஸ் வந்து ஒரு நல்ல ஹைட், நல்ல
மசில் பாடி, ஒரு நல்ல டீக்கான பர்சனாலிட்டி வித் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் இருந்தா நம்மளால வைப்ரேஷன் கிரியேட் பண்ண முடியும்னா முடியாது. அது பத்தாது. மென்டலி ஹவ் வி ஆர் மேட் அப், அதை வச்சுதான் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு கேர்ள் வந்து சே பியூட்டிஃபுல் மேக்கப், பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸிங் கோட், பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அதர் ஐட்டம்ஸ் லைக் பர்சஸ் அண்ட் ஆல் தட், வைப்ரேஷன் கிரியேட் பண்ண முடியும்? அகெயின் முடியாது. Again, it is internal. How much confident we are inside us. அந்த internal confidence எங்கிருந்து கொண்டு வர முடியும்னா, only when we start loving our country, loving our nation. Once we start loving our nation, naturally our inner confidence will be at the highest level. And once that inner confidence gets into highest level, with all the other aspects like physical and the other items, we can create vibrations wherever we go. It is possible. ரெண்டாவது, our inspiration gives an identity to our nation. இது முக்கியமா வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, நாம கான்பிடென்டா பார்க்கும்போது அந்த வெளிநாட்டு குழந்தைங்க ஆகட்டும் அல்லது வெளிநாட்டு ஆளுங்க ஆகட்டும், அவங்க வந்து நம்மளை வந்து பொறாமையா பார்க்கலாம் அல்லது ஒரு ஏக்கத்தோட பார்க்கலாம். ஹே, இவ்வளவு கான்பிடென்டா இருக்காப்ல, இவங்க எல்லாம் பரவாயில்ல, இந்தியன்ஸ்னா சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு வரும். We can inspire the other persons. We can light up the nation spirit. சே கிரிக்கெட் மேட்ச்ல பார்க்கும்போது 2 கண்ட்ரி, அதுல ஒரு கண்ட்ரி இந்தியான்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்னொரு கண்ட்ரி கூட விளையாண்டுருக்கோம், சே பாகிஸ்தான் ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும். அது ஃபைனல்ஸா இருக்கும்போது உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன இருக்கணும்னா, அவர் கண்ட்ரி ஷுட் வின் அப்படின்னு. ஃபைன். அந்த ஸ்பிரிட் எப்போ வருது, ஏன் வருது அப்படின்னா, ஒன்லி வென் வி லவ் அவர் கண்ட்ரி. ஆனா அதே நேரத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு, யாரு ஜெயிச்சா என்ன அப்படின்னும், we are still to develop our nationhood inside us. யாரு ஜெயிச்சாங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அங்க மேட்டர் கிடையாது. இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த மேட்டருக்கு உள்ள வரணும், ரைட்? ஆனா அதே நேரத்துல ஒரே ஒரு கேர் என்ன எடுத்துக்கணும்னா, ஆஸ்திரேலியா தோக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, திஸ் இஸ் நெகட்டிவ். ஆனா அதே நேரத்துல இந்தியா ஜெயிக்கணும்னு சொன்னா தட்ஸ் பாசிட்டிவ். ஸோ டெவலப் தி பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். தட்ஸ் ஹவ் வி லைட் அப் தி நேஷன் ஸ்பிரிட் இன்சைட் அஸ். இந்த ஒரு மீனிங், ஒரு எக்ஸாம்பிள் போதும் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இட் பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேஷனை வந்து லவ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பல வகையான அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஸ்டே ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்த வரைக்கும் when I started my training career, நான் வந்து ஒரு ரா ஹேண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் நான் தடுமாற்றத்துல என்னுடைய வளர்ச்சி growth இருந்துட்டே இருந்தது. சடன்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஐ விசிட்டட் ஃபார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாஸ் ஜப்பான். அங்க போய் அதனுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்க ப்ரோக்ராம் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, ஓ ஐ ஹேவ் சோ மச் டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இன்சைட் மீ. அப்பதான் நான் டிஸ்கவர் பண்றேன். அப்போ அவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இன்டராக்ட் பண்ணும்போது ஆஸ் அ ட்ரெயினர், அவங்க பல கேள்விகள் என்னுடைய கண்ட்ரி பத்தியே கேட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு அடுத்த நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எனக்கு இருக்கு. ஸோ அஸ் அ ட்ரெயினர் என்னை வந்து அப்படி ஒரு டீச்சர் மாதிரி மதிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து இட் வாஸ் அ 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ், 4ஆம் கிளாஸ். நீங்க நினைச்சு பாருங்க, 4th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாலேஜ் லிமிட்ஸ் இருக்கும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க டீச்சர்ஸ், இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு கெஸ்ட் வராங்க, ஸோ நீங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா வாங்க இன்னைக்கு கிளாஸுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ் கேன் டை பட் நாட் தி ஐடியா. அதாவது ஒரு தனிநபர் இறக்கலாம், ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வென் வி சே நேஷன் ஃபர்ஸ்ட், கண்டிப்பா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பல வருடங்களா இருக்கும். சரி, நம்ம யாருக்குமே மகாத்மா காந்தி யாருன்னே தெரியாது, நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் இறந்து பல நாள் ஆச்சு, ஆனா அவருடைய எண்ணங்கள் இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் என்னைக்குமே உயிரோட இருக்கும். நாம வேணா மறைஞ்சு போலாம், ஆனா நம்ம எண்ணங்கள் இருக்கும். அது எப்போ முடியும்னா, only when we consider nation as first. Okay, we have to still find absolute truth.
உண்மை நிலை வந்து இன்னும் நாம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நேஷன் கேன் ஹெல்ப் அஸ். ரியாலிட்டி இஸ் பிக்கர் தென் அண்டர்ஸ்டாண்டிங். நாம இப்போதைக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது முழுசா உண்மையா இல்லையான்னு நமக்கு இன்னும் தெரியாது. அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதனுடைய விளைவுகள், அதனுடைய புரிதல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துதான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கண்ணில் பார்க்கறது தான் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதே மாதிரி நாம இப்போ ஆஸ் அன் இந்தியன் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இது போதும், இனிமேல் தான் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, இனிமேல் நேஷன் பத்தி சிந்திச்சு என்ன பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அந்த புரிதல் எப்போ வரும்னா நம்ம நேஷனுக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது தான் அந்த புரிதல் வரும். எப்போ வரும், எப்படி வரும்னு பார்க்கலாம். செல்ஃப் அண்ட் நேஷன் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஃப்ரீடம் அப்படின்னா தேர் ஆர் 7 letters. ஸ்லேவரி எடுத்தா 7 letters. ரெண்டுக்குமே 7 letters தான். இட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜஸ்ட் அ ஸ்மால் தின் லைன். அப்போ அந்த ஃப்ரீடம் நம்ம என்ஜாய் பண்ணணும்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேஷன் பத்தி யாரெல்லாம் அதிகமா நம்ம திங்க் பண்றோமோ நம்மளுடைய ஆர்வத்தை மற்றவங்களோட ஷேர் பண்றோம். ஆனா நேஷன் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம்னா we can only show the interest but we cannot be able to share the interest. நம்ம ஆர்வத்தை வந்து அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கவே முடியாது, நமக்குள்ளேயே அது முடங்கி போயிடும். அதே இது யாரெல்லாம் நேஷனை வந்து அதிகமா வந்து விரும்புறாங்களோ இல்ல அதிகமா காதலிக்கிறாங்களோ இல்ல அதிகமா உள்ளுக்குள்ள தங்களுடைய பர்சனாலிட்டியில க்ரூம் பண்றாங்களோ they will be very practical in their day to day life. ஆனா அதே நேரத்துல செல்ஃப் பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி ஜஸ்ட் அன் ஆர்டினரி லைஃப், சம்டைம்ஸ் ஈவன் காமிக்கலா இருக்கும். செல்ஃப் ஆக்டிவா இருந்தா நேஷனல் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்க முடியும், அதாவது வைப்ரண்ட் பர்சனாலிட்டியா இருக்க முடியும். இது வந்து நீங்க அனுபவபூர்வமா தான் பார்க்க முடியும். செல்ஃப்னா என்ன பாரு, நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், இங்க பாரு என்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கு, இங்க பாரு என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா நேஷனை பிரதானமா தங்களுடைய பர்சனாலிட்டி வச்சிருக்கிறவங்க லெட் அஸ் டு இட், நம்ம சேர்ந்து செய்யலாம், என்கிட்ட மட்டும் பார்க்காத, நாமளும் சேர்ந்து செய்யும் போது உன்னுடைய விஷயங்களை நீ பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு உண்டாகும். விச் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பர்சனாலிட்டி. அதை நாம பார்க்கணும், வளர்க்கணும். என்னைக்குமே செல்ஃப் வந்து ஷார்ட் டேர்ம், ஒரு குறுகிய காலத்துக்கு தான் அவைலபிளா இருக்கும். பட் நேஷன் லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு, நம்ம இறப்புக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து அதிகமா அது நிலை பெறும். ஸோ இட்ஸ் த லாங் டேர்ம் ஃபினாமினா. டு சம்மரைஸ் எவ்ரி திங், இது வரைக்கும் சொன்னதுல ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நான் என்னெல்லாம் செய்யணும் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஷுட் ஒபே தி லா ஆஃப் தி லேண்ட். நம்ம ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம ரோட்ஸ்ல சிக்னல்ஸ் வரும்போது கிராஸ் பண்ணும்போது ஒயிட்ல வந்து கோடு போட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜீப்ரா கிராசிங் வந்து சில சிக்னல்ல ரெட் சிக்னல் இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம நிக்கணும். ஆனா ஜென்ரலி நம்ம என்ன செய்யறோம், அந்த கோட்டுக்கு நடுவுல நிற்போம் அல்லது கோட்டை தாண்டி நிற்போம். இந்த லா என்ன சொல்லுது, கோட்டுக்கு முன்னாடி நிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களிலும் there are many laws to be handled. அப்போ if I am an active citizen I should start obeying the laws of the land. நீங்க இதை பண்ணி பாருங்க, உங்க பர்சனாலிட்டி எவ்வளோ ரிச் ஆகுதுன்னு நீங்களே பார்க்கலாம். நமக்கு 18th இயர் கம்ப்ளீட் ஆன உடனே வி கெட் அ ஓட்டிங் ரைட். கண்டிப்பா எலெக்ஷன்ஸ்ல நம்ம ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடும்போது பல வகையான நன்மைகள் நம்ம கண்ட்ரிக்கு கிடைக்கும். நாம ஏர்ன் பண்ண உடனே டாக்ஸ் பே பண்ணணும். நாம எவ்வளவு டாக்ஸ் பே பண்றோமோ அவ்வளோ இந்த கண்ட்ரி டெவலப் ஆகும். முக்கியமா அதனுடைய பீப்புள், முக்கியமா புவர் பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நம்ம டாக்ஸ் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்பவே அதனுடைய எண்ணங்களை வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். வாட் எவர் ஐ ஏர்ன் ஐ ஹவ் டு கிவ் அ போர்ஷன் ஆஃப் இட் டு மை கண்ட்ரி அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் நீங்க என்ன செய்யலாம், ஃபிளாக் டே அப்படின்னு ஒரு டே வரும். அந்த ஃபிளாக் டேல உங்களுடைய பாக்கெட் மணிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க வந்து டொனேஷன் பண்ணலாம். அந்த டொனேஷன் யாருக்கு போகும், நம்மளுடைய கண்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ற மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அல்லது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு அவங்களுடைய வெல்ஃபேருக்காக போகும். ஸோ இந்த மாதிரி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டே நாம வந்து
ஒரு கான்ட்ரிபியூட்டர், ஒரு கிவரா மாற முடியும். ஃபியூச்சர்ல டேக்ஸ் பே பண்ணும்போது நாம கண்டிப்பா செய்ய முடியும். இன்கேஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஆர்மி ஆகட்டும், நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், இல்ல வேற வகையான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நம்ம சேரலாம். நம்ம ஃபேமிலி ஒத்துக்கல, நம்ம சூழ்நிலை அது ஒத்துக்கல, அப்போ நாம என்ன செய்யலாம்? அப்ப என்ன செய்யலாம்னா கம்யூனிட்டி சர்வீசஸ். இப்போ என்னால வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல சேர முடியல, ஸோ நான் கம்யூனிட்டி சர்வீஸ்ல எங்கேஜ் ஆகிக்கிறேன். ஸோ ஒரு ஆக்டிவ் சிட்டிசனுக்கு என்ன அடையாளம்னா ஏதோ ஒரு வகையில சர்வ் பண்ணணும். ஒன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல சர்வ் பண்ணலாம், அல்லது கம்யூனிட்டி சர்வீசஸா நம்ம சர்வ் பண்ண முடியும். இறுதியா நம்மளுடைய என்டையர் பர்சனாலிட்டி பிஹேவியர் பேட்டர்ன் வந்து அடுத்தவங்களை பாதிக்காத மாதிரி, அடுத்த நபர்களை வந்து ஏதோ ஒரு வகையில தப்பான தாக்கத்தை உண்டாக்காத மாதிரி அமைய பெறணும். நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையும் அடுத்தவங்களுக்கு அனுகூலமா, அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி, அடுத்தவங்களுக்கு எந்த விதமான தீங்கு விளைக்காத ஒரு நன்மை கொடுக்கிற மாதிரி அமையப்பட்டோம்னா, and that is the biggest signal we can say is contributing towards that phrase called active citizen. இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப் ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியில வளர்த்திட்டோம்னா, we can always be proud in saying that to me nation is first. And for that, I just want to say all the best. Always keep the nation first, and thank you for listening.